துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? 10ஆம் இடத்துல குரு உச்சமா ஜம்முன்னு உட்கார்ந்திருக்கிறாரு. அப்ப நெறைய பேர் வேலையவே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு. ஒரு யோகா தெரியும், ஒரு ரைகி தெரியும், ஒரு ஹீலிங் தெரியும். இல்ல இவங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி தெரியும். அத படிச்சுட்டு இருக்கிறாங்க. அத பர்ஸ்யூ பண்றாங்க. வேற ஏதோ ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ற ஒரு வேலை, கைவினை பொருட்கள் இவங்க தயாரிக்கிறது, இல்ல ஒரு பொட்டிக் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிக்கும்னா, அத சைட்ல இவங்க ஸ்டார்ட் பண்றது, செகண்ட் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸ்கில்ஸை இன்வெஸ்ட் பண்ணி இவங்க அதிகமா சம்பாதிக்க போறாங்கங்கிறது கண்டிப்பா உண்மை. இவங்களுக்கு பிடிக்காத ஒரு டொமைன்ல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. மேபி ஒரு ஐடில இருந்துக்கலாம், அல்லது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல இருந்திருக்கலாம். அந்த டொமைன் இவங்களுக்கு சுத்தமா பிடிச்சிருக்காது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்கிங் செக்டார்ல இருக்கிறாங்கன்னா கூட கமர்ஷியல் பேங்கிங்ல இருக்கிறது பிடிக்கல, நான் ஆர்பிஐ எக்ஸாம் எழுத போறேன். இந்த மாதிரியான ஒரு மாற்று கருத்துக்கள், மாற்று முடிவுகள்லாம் எடுப்பாங்க. அதுல இவங்க சக்ஸஸும் ஆவாங்க. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தனக்கு பிடிச்ச டொமைனில் தனக்கு பிடிச்ச வேலையை ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஆகணுன்னாலும் ஆகலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச வேலையில் நீங்கள் உட்கார்றதுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது. கிடைக்கும்.